அம்மா எப்படி எப்படி அக்கா பாலார வந்த கவனத்திற்கு உங்க தங்கையாக வந்தவ பண்போடு ஆசையோட பாசத்தோடும் உங்கள் பாதத்தை அடிபணிந்து மக்கா அடிபணிந்து எப்படி கொங்கனாபுரத்துல மகன்காடு வரைக்கும் எங்க ஏரியா யாரும் உள்ள வர முடியாது. ஒருக்கே போதுமா? அப்படிதான் இருப்பேன். வைகுண்டம் டோல் கேட்டு அங்கெல்லாம் யாராவது ஒரு தாடி வருவாங்க. கொங்கனாபுரத்துல மகன்காடு வரைக்கும் இந்த ஒரு 6 மாசமா நான் தான் வச்சிருக்கிறேன். ஆமா நம்முடைய தாத்தி குளத்துல எப்பவுமே வேற தொழில் எதுக்கும் போயிடாதீங்களே. தொழில் செஞ்சு நல்லபடியா நீங்க சுகமா வாழணும்னு சொல்லி அக்கா எல்லோருக்கும் ஆசீர்வாதம் கொடுக்குறேன். நம்ம இந்த தொழிலே செய்யலாம். இந்த தொழில் பண்ணாதான் நல்லா பொழைச்சு முடியும். நீதான் எங்களுக்கு டெய்லி கொடுத்த இப்படி பண்ணமா இப்படி ரேட் பேசிக்க. அடி அம்மா நாம ஏன்னு நம்ம இங்கே இருக்கணும். ஆமா நம்ம இப்படி சிறு குடிசையை கட்டி எங்க வீடு பாராயா இங்க பாரு. எங்க வீட்டுல ஏதாவது திங்கிறதுக்கு சோறு இருக்கு. எவனாச்சும் வரானா ஒரு 10 ரூபாய் சம்பாதிக்க முடியல. எங்க வீடு பாத்தீங்கன்னா 4 பில்டிங் தான் இருக்குது. ஒரு சின்ன குடிசை. ஆண்டி ஒரு டைல்ஸ் கூட ஒட்ட முடியல. ஆமா ஒண்ணும் பண்ண முடியல. அப்படியே நக்கிவிட்டா கிழக்குதான் இருக்கும் கோயிலுக்கு. நம்ம என்னத்தான் செய்யறது? இருடி நாம ஏன் இப்படி குடிசையில வாழணும்? நம்ம வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடந்தா யாரும் நம்மள ஏறெடுத்து பார்க்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட பொம்பளைங்க இருக்காங்களான்னு கூட தெரியாது. யாருக்கு தெரியும்? அதனால நாம இப்ப எல்லா தாசிக்கும் நம்ம பெண்கள் எல்லாம் ஒற்றுமையாக சேர்ந்து நம்ம எங்க தெரியுமா போகணும்? எங்க நம்ம வீதிக்கு போகணும்டி. பெருசா பார்த்தா எந்த குதிக்கு வீதிக்கு வரைக்கும் நம்ம பொழைச்சு பொழப்பலாம் போச்சு. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குத்து பட்டானா கனையாளி மந்திரத்தை குட்டு வேணுமா? குத்துறதே இருக்கிறாடி பழமொழி கூட குத்துற பழமொழி சொல்றான். புளிய கொம்பா குடிக்கணுமா? அது மாதிரி சும்மா சாப்பிடறதுக்கு கூட வழியில டோர் அடிச்சு கூட வழி கிடையாது. அதனால இப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஆலயாபுரம் அலங்காரம் பண்ணிக்கிட்டோம். அந்த அலங்காரத்தோட அப்படியே அண்ணன் நட போட்டுக்கிட்டு போனா அப்படி வீதி போய் நின்னு நம்ம வீதியை விட்டு இந்த தென்மதுரை வீதி இருக்கக்கூடிய பெரிய வீதியில போய் நின்னு நம்ம ஆடி பாடி விளையாடணும். அப்ப அங்க இருக்கிற ஆம்பளைங்க அங்க இருக்கிற வர போற வியாபாரிகளா அடடே என்ன ஆச்சரியமா இருக்கு. இப்பேற்பட்ட பொம்பளைங்க இங்க அழகழகா விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி 4 பேரு நம்மள பார்க்க ஏறெடுத்து வருவாங்க. ஆம்பளை நம்ம சும்மாவா விட போறோம்? எடுத்ததையும் நம்ம கையை உள்ள விடணும். எங்க பாக்கெட்டுக்குள்ளடி எவ்வளவு காசு இருக்குன்னு சொல்லி பாக்கெட் இருக்கிற காசெல்லாம் புடுங்கிட்டு வர்றவன் எப்படி அம்பாசிடர் கார்ல வந்தாலும் சரி, பெரிய பணக்காரன வந்தாலும் சரி, போட்டு சூட்டோட வந்தாலும் சரி, எல்லாத்தையும் புடுங்கிட்டு கோமணத்தை அடிக்கிற அமுத்தி நாங்க பாட்டு காசை புடுங்கிட்டு போய் ஒன்னாட்டம் வரும்போது எல்லாம் தான் வருவாங்க. ஆண்டியா தான் போவாங்க. ஆமாப்பா நாங்கெல்லாம் தொழில கை சேர்த்து பொம்பளைங்க வர சட்டை போட்டு வந்தாங்க. சட்டைனா தொழில ஆமாங்க இப்படி எல்லாம் ஆமாங்க. எட்டு போன முடிச்சுங்க கார்ல வந்த உடனே ஆடு சொன்ன போது உடனே ஊம் போடுவாங்க. நாங்க ரூமுக்கு போவோம். எல்லாத்தையும் அவளை சரி கட்டுறதுக்கு பாருங்க. அப்படிதான் காட்டுவா. நான் போன உடனே புதுக்கோட்டை புறமே அவுத்து போட்டுருவேன். அம்மன் சொல்லி சரிக்கார் முட்டுகள் என்னடி பார்க்க சொல்ற? என்னடி இருக்குது இங்க? எதுவுமே தெரியலடி. கோயிலுக்கு நானும் தான் மாசம் மாசம் வந்துட்டு இருக்கிறேன். யாரும் இல்லையே. நாளே எழுந்து
பார்த்தோம் வச்சு பட்டத்து போல ஊடு வச்சுக்கிட்டு ஆளை மூஞ்சி பாரு வாய் வவால் புண்டாடு வச்சு இவன் எல்லாம் புருஷனும் பக்கத்துல போட்டு பல்பை வச்சு வரக்கூடியதா தான் இருக்கும். நம்ம வேற ஆள் பாத்துக்கிறீங்களா பல்லுக்கு பத்தாத பல்லு வச்சு போட்டு பல்லு விளக்க கூடாது. படுக்கைக்கு பத்தாத புருஷனும் பக்கத்துல போட்டு படுக்க கூடாது. அப்படிப்பட்ட பத்திரிக்கை நாங்கள்லாம். அதனால போலாம். போலாண்டி வாடி. என்ன பண்ணுது? என்ன பண்ணுதுமா சொல்றேன். யாண்டி எங்க சாப்பிட்டதே பண்ணுதோ பேச வாங்கடி. சொல்லுடி. இன்னைக்கு ஒரே கேதேரி மொல்லவாரி குடிச்சு மாதிரி கேட்பாரு எவனுமே வரல. அதுக்கு தாண்டி சொல்றேன் வாங்கடி வீதியில போயிட்டு நின்னு விளையாட நல்லா பெரிய வருவாங்க. நல்லா ஏத்தி போட்டு நம்ம பணம் நிறைய என் பேச்சு கேட்டுவாங்க. உங்களுக்கு நான் மேல தூக்கிட்டு போய் விடுறேன். எனக்கு வந்தது ஒரு ஆள் அடியாச்சு. ஆமாடி. அதோ அதான் தொட்டிருக்காரு. நீ வாய் போலாம். வாய் போலாம். அடியே நாம வீதியில நின்னு விளையாடலாம்னு முடிவு பண்ணிட்டோம். ஆமா பந்து. அதனால என்ன விளையாட்டு விளையாடலாம்? நம்ம பெண்களுக்கெல்லாம் பிடிச்ச விளையாட்டு நம்ம வீதி அலங்காரம். எனக்கு விளையாட்டு தெரியும். அருமையான விளையாட்டு. என்ன விளையாட்டு? கமன் கை. கமோய். சிட் டவுன் ப்ளீஸ். நான் உட்கார்றேன். மூணு பேர் உட்காருங்க. என்ன மாதிரி உட்காருங்க? நான் யார் முட்டை? உட்கார முடியாது. உட்காரு நான் ஆபரேஷன் பண்ணிக்கிறேன். வாங்க நானும் உட்கார்றேன். மூணு பேர் உட்காரு. உட்கார்ந்துட்டோம். உட்கார்ந்துட்டீங்களா? எல்லாரும் மண்ணு இப்படி ஒண்ணு குட்டு. குட்டா. கூட்டியாச்சு. புரியுதா? அப்படியே சென்டர்ல குழி பண்ணி பார்க்கலாம். போடாச்சு. குழி பண்ணி வச்சா அப்படியே திறந்து அப்படியே ஒண்ணு குடு. நாங்க நீ உடுக்கு பச்சு. முகரை பாரு. இப்படி குத்து விளையாடலாம்டி. யாரி மானே தேவையா? நீ பாத்துட்டு போன்னு தெரியல. பெண்களுக்கெல்லாம் பிடிச்ச விளையாட்டு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. நாங்க கை தேர்ந்து பொம்பளைங்க. பார்த்தது இது. இன்று தினமாக நம்மளும் பந்து விளையாடலாம். Come on!